ஒரு போர் நடக்குதுங்க. இந்த போர் நடக்கிற இடத்துக்கு ஒரு பெண்மணி போறாங்க. இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள படை வீரர்கள் எல்லாமே ஓய்வு எடுக்கிறாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஓய்வு எடுக்காம புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. இந்த புத்தகம் படிக்கிறவரை பார்த்த இந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போமே அப்படின்னு அவரை போய் மீட் பண்ண போறாங்க. அப்ப அந்த படை வீரர்கிட்ட கேக்குறாங்க, எல்லாரும் போர் புரிஞ்சு டயர்ட் ஆனதுனால ஓய்வு எடுக்கிறாங்க, நீங்க ஏன் ஓய்வு எடுக்காம புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த படை வீரர் சொன்னாராம், நான் இப்போதைக்கு ஒரு படை வீரனா தான் இருக்கேன். நான் ஒரு நாளைக்கு இந்த படைக்கு தளபதி ஆகணும் அப்படின்னா நான் இப்ப புத்தகம் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். அவரு தன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தாரு. படிச்சதும் இல்லாம அந்த படைக்கும் தளபதியானாரு. தளபதியானவர் அந்த நாட்டுக்கும் மன்னரும் ஆனாரு. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரர் நெப்போலியன் அவர்கள் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தன்னம்பிக்கை வேணும். இந்த தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும். இதுக்கு இடையில நமக்கு தோல்விகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். என்ன வந்தாலும் சரி, நம்மளோட டார்கெட் ஒரு நாட்டுக்கு மன்னனா தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கான முயற்சியை மட்டும் ஒரு பொழுதும் கைவிட்டவே கூடாது. வாழ்க்கை வளமுடன்.